ஆக்ட்ரஸ் சமந்தா கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில நெபுலைசர் கருவியை பயன்படுத்தும் போது எடுக்கப்பட்ட போட்டோ ஒன்று ஷேர் பண்ணி காமனா வரக்கூடிய வைரல் ஃபீவருக்கு மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாற்று வழியை ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஒரு வழி தான் ஹைட்ரஜன் பெராக்சைடை டிஸ்டில்டு வாட்டர்ல கலந்து அதை நெபுலைஸ் செய்யறதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆக்ட்ரஸ் சமந்தாவோட இந்த ஒரு பதிவு சோசியல் மீடியால சர்ச்சையை கிளப்பினதை தொடர்ந்து பலரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. முக்கியமா கல்லீரல் நிபுணரான டாக்டர் பிலிப்ஸ் என்றவர் சமந்தாவோட இந்த போட்டோவை தன்னோட எக்ஸ்பேஜ்ல ஷேர் பண்ணி ஆக்ட்ரஸ் சமந்தா ஆரோக்கியம் பத்தின மருத்துவ அறிவு இல்லாதவங்க, விஞ்ஞான ரீதியா முற்போக்கான இந்த சமூகத்துல ஆபத்தை உண்டாக்குறாங்க. சோ ஆக்ட்ரஸ் சமந்தாக்கு அபராதம் விதிச்சு சிறையில அடைக்கணும்னு சொல்லி ரொம்பவே காட்டமா தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாரு. இந்த போஸ்ட் வைரலானதை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் சமந்தா பதிலளிக்கிற வகையில 3 பக்க அளவிலான ஒரு விளக்க உரையை கொடுத்திருந்தாங்க. இதுக்கு பல பேர் சப்போர்ட் பண்ணாலும் டாக்டர் பிலிப்ஸ் மக்களோட உடல் நலத்தை பத்தி அக்கறை இல்லாத செலிபிரிட்டிஸ் மக்கள் கிட்ட தவறான கருத்தை ஷேர் பண்றாங்க. இது தவறுன்னு ஆக்ட்ரஸ் சமந்தா ஃபீல் பண்ணியிருந்தா உடனே அந்த போஸ்டை ரிமூவ் பண்ணிட்டு தன்னோட ஃபேன்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலான்னு திரும்பவும் கடுமையா பேசியிருந்தாரு. இதை தொடர்ந்து ஆக்டர் விஷ்ணு விஷாலோட மனைவியான ஜோலா கட்டாவும் ஆக்ட்ரஸ் சமந்தாவோட போஸ்டுக்கு தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது தன்னோட எக்ஸ்பேஜ்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வியை ஆக்ட்ரஸ் சமந்தாக்கு எதிராக முன் வச்சு ஒரு போஸ்டை ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, தன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு மருந்துகளை பரிந்துரைக்கக்கூடிய செலிபிரிட்டி கிட்ட ஒரே ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். உதவி செய்யறதுதான் உங்களுடைய நோக்கம்னு எனக்கு புரியுது. ஆனா ஒருவேளை நீங்க சொல்லக்கூடிய சிகிச்சை முறை உயிரிழப்பை ஏற்படுத்துச்சுன்னா நீங்க அதுக்கு பொறுப்பேற்பீங்களா? இல்லனா உங்களுடைய போஸ்ட்ல டேக் பண்ணிருக்கக்கூடிய டாக்டர் இதுக்கு பொறுப்பேற்பாருன்னு ரொம்ப காட்டமான முறையில தன்னோட கேள்வியை முன் வச்சிருக்காங்க. இவங்களுடைய இந்த போஸ்டை இப்ப பலரும் ஆதரிச்சு பேசிக்கிட்டு வராங்க. சோ செலிபிரிட்டிஸ் மருத்துவ முறைகளை பரிந்துரைக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இது சரியா தவறான்றத பத்தியும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.